Hello friends, good morning to all. How are you? எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? Thanks for the Vision 2020 JC Neyveli team for giving me the opportunity. உங்கள மாதிரி இந்த யங் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அறிமுகப்படுத்திய JC Neyveliக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் JCS மணி நெய்வேலி. இப்ப நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றோம். எப்பவுமே ஒரு புது குயிஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை பார்த்து வச்சுங்க. இதை பத்தி நான் அப்புறம் கேட்கிறேன். பார்த்து வச்சுக்கீங்களா? வெரி குட். இது போல லாஸ்ட் வீக் பூரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. எல்லாமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நல்ல எந்துவா இருப்பீங்க. இங்க ஒரு ஓ சொல்லுங்க. ஓ ஓகே, நல்ல எந்துவா இருக்கீங்க. வெரி குட். வாழ்த்துக்கள். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சார். நாங்க எங்க பீரியட்ல இந்த மாதிரி மொபைல் அந்த எல்லாம் கிடையாது. அப்போ நாங்க லெட்டர் மட்டும் தான் போட்டுட்டு இருப்போம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு நாடுகள். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டுல எல்லாம் இருந்தாங்க. அதுக்கு பேரு பென் பால் அப்படின்னு பேரு. பென் பால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட் இருப்போம். நாங்க நிறைய லெட்டர் போட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம். அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஒரு லெட்டர், என்னை பத்தி தெரிஞ்ச ஒரு ஜெர்மன் லேடி எனக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. போட்டு அதுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு 1000 மார்க் நோட்டு, அந்த ஊர்லயே பெரிய ஹை வேல்யூ 1000 மார்க் நோட்டு எனக்கு ஒண்ணு வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிச்சு வச்சு என்ன போடுறாங்க, உங்களோட ஹாபிக்கு என்னோட இதை வச்சுங்க, இதுக்கு ஈக்குவலா உங்களோட இந்தியன் கரன்சி, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கரன்சியை எனக்கு அனுப்புங்க, இதுக்கு ஈக்குவலான வேல்யூல அனுப்புங்கன்றாங்க. நானும் சரின்னு வாங்கி வச்சுட்டேன். பட் அந்த நேரத்துல என்னாச்சுன்னா, எனக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. எனக்கு ஒரு வயசு பையன் இருக்கான், என் மிஸ்ஸஸ் இருக்காங்க. சோ பையனும் மிஸ்ஸஸ் பையனையும் பார்த்துட்டு எங்க அம்மாவையும் பாக்குற சிச்சுவேஷன் எனக்கு இவங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, அந்த அவங்க அனுப்பிச்ச பணம் கவர அப்படியே அவங்களுக்கு திருப்பி வச்சு நான் ஒரு லெட்டர் எழுதுறேன். எப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, என்னால இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. பட் நான் நீங்க நோட் பண்ண, நீங்க எழுதின கண்டென்ட்ஸை படிச்சுட்டேன், அதெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி அனுப்புறேன் இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டேன். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரே வாரத்துல எனக்கு திருப்பி லெட்டர் வருது அவங்ககிட்ட இருந்து. என்னடா அது, என்ன நம்ம எது தப்புட்டோமோன்னு பார்த்து கவர் வாங்கி பிரிச்சா, அது கூட ஒரு 1000 லிரா ஒண்ணு இருக்கு, இட்டாலி லிரா இருக்கு, பிளஸ் நான் அந்த 1000 மார்க் இருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க போட்டிருக்காங்க, எனக்கு என்ன பிரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் யாரும் எதிர்பார்க்கல. நான் நிறைய பேருக்கு அனுப்புவேன், பட் 90% எனக்கு ரிப்ளை வராது, நீங்க உடனே ரிப்ளை பண்ணிட்டீங்க, அதே பெரிய ஆச்சு. அது இந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு பண்ணீங்க பாருங்களா, ரொம்ப சந்தோஷம். நான் உங்க அம்மா நல்லவரா இருக்கா, நான் கடவுளை ப்ரே பண்றேன். நான் உங்க 1000 மார்க் வச்சிருக்கேன், உங்களோட சின்சியரை நான் மதிக்கிறேன். ஐ லைக் இந்தியன் சின்சியாரிட்டி. அதுக்காக ஒரு சின்ன ஹானர் 1000 லிரா இட்டாலி லிரா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு, அம்மாலாம் நல்லான பிறகு எனக்கு அதை வாங்கி அனுப்புங்க போதும் அப்படின்னு பாருங்க. நான் என்கிட்ட இருக்க ஒரு சின்ன பழக்கம், சின்ன விஷயம் எனக்கு எவ்வளவு பெரிய கிரெடிட் கிடைக்குது. என் நாட்டுக்கே இந்தியன் சின்சியாரிட்டின்னு என் நாட்டுக்கே எனக்கு பெருமைப்படி கொடுக்குது. அதை பார்த்துட்டீங்களா? சோ இதுதாங்க, இதுக்கு பேர் ஹாபிஸ் இந்த காலத்துல சொல்றாங்க. சோ ஹாபினா என்னன்னா, நம்மளோட படிப்பு இல்லாம நம்மளுக்கு இன்னொரு முகத்தை கொடுக்கறதா நம்ம ஹாபி. இப்ப என்னோட ஹாபி நாணயம், தபால் தலை அதெல்லாம் சேகரிக்கிறது தான் என்னோட ஹாபி. இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்னு இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம மறுபடியும் குயிஸ்க்கு வருமா? இது பாத்தீங்களா, இது என்னன்னு தெரியுதா? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஏதாவது சொல்ல முடியுமா? ஸ்டார் போட்டு ஹைதராபாத் போட்டிருக்கேன், டாட் வச்சு நொய்டா பண்ணிருக்கேன், டைமண்ட் ஷேப் வச்சு மும்பைன்னு போட்டிருக்கேன், எதுவுமே இல்லாம கொல்கட்டான்னு போட்டிருக்கேன். இது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ற காயின்ஸ் இந்த 4 இடத்துல மின் பண்றோம். ஏன்னா ஒவ்வொரு காயினையும் இயர் போட்டிருப்பாங்க. அந்த இயருக்கு கீழே ஸ்டார் மார்க் இருந்தா அது ஹைதராபாத், இயருக்கு கீழே டாட் வச்சிருந்தா அது நொய்டா, இயருக்கு கீழே டைமண்ட் ஷேப் இருந்தா அது மும்பை, ஒன்லி இயர் மட்டும் இருந்ததுன்னா அது கொல்கட்டா. இந்த 4 இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ற காயின் எல்லாமே மின் பண்ணுவோம். இப்ப இதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு உங்கள்கிட்ட இருக்க காயின் எடுத்து பாத்தீங்கன்னா, அது எந்த கண்ட்ரில, எந்த இடத்துல, எந்த ஊர்ல, எந்த சிட்டில மின் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகேயா? இப்ப இது மாதிரி என்னோட ஹாபில என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, வேல்யூ 1 இருக்க காயின்ஸ்ல நீங்க வேல்யூ 1னா நான் தான் ஃபர்ஸ்ட் நம்பரா இருப்பேன். வேல்யூ 5னா என்கிட்ட எல்லா கண்ட்ரியோட வேல்யூ 5 உள்ள கரன்சி இருக்கு. சோ நான் நெய்வேலியில நான் தான் அப்படி வச்சிருந்தேன். ஸ்டாம்ப்ஸ் நல்லா நிறைய கலெக்ட் பண்ணிருந்தேன். ஹாபிலே கிங் ஹாபி ஸ்டாம்ப் கலெக்டிங் தான். அதுக்கு பேர் பிலடெலிஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன வருமோ
உங்களுக்கு ஸ்விம்மிங் வரலாம், டான்ஸ் வரலாம், அதர் ஹேபிட்ஸ் வரலாம். எது வந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி முகத்தை, தனி இதை, யூனிக் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுங்க த்ரூ ஹாபிஸ். ஓகேயா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்ப நீங்க பார்க்க போற இனிமே வரப்போற புது காயின் அதை எப்படின்னு காமிக்கிறேன். அதுல இருக்க மார்க்கை நீங்க பாருங்க. இது வந்து புதுசா வரப்போற காயின், இனிமே தான் வரப்போகுது. 2019 எண்ட்ல அடிச்சிருக்காங்க. இனிமே உங்க கையில உட்காந்து போற 5 ரூபாய் 2 ரூபாய் காயின். இதுல நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம். அந்த ஸ்டார் மார்க் இருக்கு பாருங்க. இயர் வந்து சைட்ல பண்ணிருக்காங்க. இதுக்கு முதல்ல காயின் எல்லாம் எப்பவுமே இயர் வந்து கீழே தான் இருக்கும். இப்ப புதுசா வர்றதுல அந்த சைட்ல வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மெயின் மார்க்கை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. 5 rupees 2 rupees. இதே சீரியல்ல 1 ரூபாயில இருந்து 20 ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க. இனிமே வர காயின் எல்லாமே இதே பேட்டர்ன்ல இருக்கும். 1 ரூபாயில இருந்து 20 ரூபா வரைக்கும். தேங்க்யூ. Good morning, children. How are you? Hope you all are doing well. Actually, today is World Earth Day. That is 50th anniversary of the Earth Day. Even though we are in the COVID-19 protocol, we are working today, and then we are observing the World Earth Day. Similarly, it is all the people have to observe World Earth Day also, because this has been started some 50 years back on April 22, 1970, with the goal of raising awareness about mankind's role in protecting our natural world. Just imagine, we are living now in this digital world. Even on that day of April 22, 1970, 20 million people have came outside to the doors of the home and protested in favor of the more eco-conscious society. That's why we can able to live at least in this world. Otherwise, it should have gone to the level of rupture. Okay, now as a part of observing World Earth Day, I will take the pledge. Okay, I think all the people cannot recite, but anyhow you can have like this. All the children, please have like this. Okay, Earth Day pledge. Earth is our planet. We are obliged to protect its resources and other living creatures. We shall strive to use Mother Earth in a sustainable manner. It's a great way to say how little sustainable changes shall make a big difference. To my planet, I pledge to make a commitment to make small sustainable changes in my regular activities, to conserve energy by turning off electrical utilities when not in use, to recycle water, paper, cardboard, metal, plastic, rubber, textiles, batteries, and electronics things, to adopt reusable, enviro-friendly items, cloth bags, metal bottles, etc., to put litter and trash into proper dustbins, to be a part of the solution, not to be a part of the pollution, to do our part to leave our earth greener than we found it, to keep the earth clean and green each and every day. In saving this planet alone lies my happiness and future well-being. Thank you very much. Today's topic minimal and saving. கண்டிப்பா நம்ம ரிசோர்ஸஸை எவ்வளோ மினிமலா நம்ம யூஸ் பண்றோமோ ஷூரா வேர்ல்டு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் we can able to live. Similarly, saving also, not only you have to save money, you have to save the Mother Earth also. I wish all the people to do some small activities today within your home. Stay your home and save Mother Earth. Love nature, live humane. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் உயர்வுகள் பல கண்ட JCI நெய்வேலி நடத்தும் விஷன் பிளஸ் குழு இன்றைய 4ஆம் நாள் பயிற்சிக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இன்று நமக்கு இணைபிரியாத 2 பயிற்சியாளர்கள். இதோ முதலாம் அவர் அனைவரிடமும் விட்டு கொடுத்து வீண் பேச்சை குறைத்து வியப்பில் ஆழ்த்தும் நட்பு குணம் கொண்டவர். நமது NLC இந்திய நிறுவனத்தில் ACM பதவியில் உள்ளவர்.
சிதம்பரம் முத்தையா கல்லூரியில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மற்றும் எம்பிஏ இன் HR ஆகியவை சிறப்புற பயின்றவர். இப்போதும் கூட பிஜி டிப்ளமோ இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து கொண்டிருப்பவர். JCI இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர். 2015 மைசூரில் இந்திய அரசால் நடத்தப்பட்ட டைரக்ட் ட்ரெய்னர் ஸ்கில்ஸ் கற்று தேர்ந்தவர். NLC இந்தியா GVTCயில் 400க்கும் மேற்பட்ட பயிற்சிகளை நடத்தி கொடுத்தவர். NLC இந்தியா LDCயில் 200க்கும் மேற்பட்ட பயிற்சி வகுப்பு எடுத்தவர். 2017 மைசூரில் இந்திய அரசால் நடத்தப்பட்ட டிசைன் ஆஃப் ட்ரைனிங் பயிற்சி முடித்தவர். 50க்கும் மேற்பட்ட பயிற்சி வகுப்புகளை JCI மற்றும் ரோட்டரி போன்ற இயக்கங்களுக்கு நடத்தி கொடுத்தவர். இளைஞர்களுக்காக 50க்கும் மேற்பட்ட வகுப்புகளை நடத்தியவர். கம்ப்யூட்டர் அதிகமாக பயன்படுத்தும் மக்களுக்கு எர்கனாமிக்ஸ், மற்றவர்க்கு மினிமலிசம், டீம் பில்டிங், குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப், மைண்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் போன்ற பயிற்சிகள் எடுத்தவர். இவர்தான் அந்த இருவரில் ஒருவர் JCSTGF N ரமேஷ், VP ட்ரைனிங் JCI நெய்வேலி. வணக்கம். JCI நெய்வேலி நடத்தும் விஷன் பிளஸில் இன்னும் ஒரு பயிற்சியாளரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு எனும் வள்ளுவனின் வாய்மொழியை எல்லோருக்கும் புரிய வைத்து கொண்டிருப்பவர். இவர் ஒரு பொறியாளர், மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றவர். இன்றைய இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலில் அங்கீகரிக்கப்பட்ட 1000 வல்லுநர்களில் இவரும் ஒருவர். 20 வருடங்களுக்கு மேலாக பண பரிவர்த்தனைகளில் வல்லமை மிகுந்த அனுபவம் கொண்டவர். இவரது பொருளாதாரம் பற்றிய படைப்புகள் எக்கனாமிக் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஃபோர்ப்ஸ் மற்றும் ஃபினான்சியல் பிளானிங் ஜேர்னல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இவர் JCI இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர். பயிற்சியை உயிர் மூச்சாய் என்பவர். JCகள் மற்றும் குழந்தைகளுக்கு எண்ணற்ற பயிற்சிகளை நடத்தியவர். கார்ப்பரேட் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் நுகர்வோர்களுக்கு எண்ணற்ற பயிற்சிகளை அளித்தவர். தனது 50க்கும் மேற்பட்ட பயிற்சியால் 5000க்கும் மேற்பட்டவர்களை பயனடைய செய்தவர். இவர் இன்றைய பயிற்சியாளர். JCHGF V. ஸ்ரீகாந்த், ஃபினான்சியல் கன்சல்டன்ட், VP பிஸ்னஸ், JCI நெய்வேலி. இதோ Good morning, my dear participants. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 4th day ப்ரோக்ராம்ல I am with you. I have been watching this program for the last 3 days. ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் ஹரிஷ் சார் நேஷன் ஃபர்ஸ்ட் பத்தி சொன்னாரு. அடுத்தது நம்மளுடைய மகாகுரு பஞ்ச் டிஸ்கவரி யுவர் சிக்னேச்சர் பத்தி சொன்னாரு. நேற்று நர்மதா மேடம் பியூட்டிஃபுல்லா மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்றத பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு we are on the 4th day of the program. And our topic today is minimalism and saving. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஒரு நாள் தான் 2 ட்ரெயினர் உங்களுக்கு செஷனுக்கு. ஸோ ப்ராபப்ளி இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அண்ட் இன்னைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வேற நம்மளுக்கு கோயின்சைட் ஆயிருக்கு. ஸோ வி ஹாவ் அ வெரி வண்டர்ஃபுல் டே. ஐ ஹோப் டு ஹாவ் அ வெரி குட் செஷன் வித் யூ. அண்ட் லெட் அஸ் கெட் ஸ்டார்டட் ரைட் அவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேக்கு நான் வந்து உங்களுக்காக ஒரு செடி எடுத்துட்டு வந்திருக்கேன். கேன் யூ ஐடென்டிஃபை திஸ்? ஃப்ரெண்ட்ஸ், குவிக்லி டைப் யுவர் ஆன்சர் இன்டு தி chat box. அரளி பூ, அரளி. ஓகே, சூப்பர். ஓகே, அரளி பூ வந்து இது ரிசம்பிள் பண்ணுது, பட் ஆக்சுவலா இது வேற செடி. ஓகேங்களா? இது என்ன செடி அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியும். Now can you guess what plant is this? Quickly. நீ பாருங்க, அதுல இருந்து என்ன காட்சி தொங்குதுன்னு பாருங்க. மணி பிளான்ட். எஸ், மணி பிளான்ட். சார் செந்தில்குமார் சார், எங்களுக்காக நீங்க கொடுக்க முடியுமா மணி பிளான்ட்? Why don't you gift us few money plants on this World Environment Day? சார் சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. Friends, I am going to tell you a secret now. ஓகேங்களா? உங்க அப்பா இந்த மணி பிளான்ட்ல இருந்து தான் பணத்தை பறிச்சுட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. இதுதான் உண்மை. இது உங்கள்கிட்ட யாரும் அது வரைக்கும் சொன்னது கிடையாது. நான் தான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரியா?
இந்த மரத்துல இருந்து தான் பணத்தை பறிச்சிட்டு வந்து நம்ம ஃபேமிலிக்கு செலவழிக்கிறாரு. Do you agree with me? Am I right? I want to answer. Am I right? No. Right? Okay. Okay, friends. Wrong. No. Okay. Then where is your father getting money from? மரத்திலேருந்து பறிக்கல, அப்ப எங்கேருந்து வருது அவருக்கு பணம்? Your answer please. Hard work. Bank from his work. NLC. Okay friends, excellent. பணம் மரத்துல காய்க்கலை, அது உண்மை. எங்கேருந்து வருது? அப்பாவுடைய ஒர்க்லேருந்து வருது, அப்பாவுடைய ஹார்ட் ஒர்க்லேருந்து வருது. அப்பாவுடைய sweat and blood is what we are enjoying today. Okay. Now let us just go to the presentation. Minimalism and saving is our topic today. Okay friends, minimalism and saving, that is our topic for the day. இப்போ சேவிங் அப்படின்ட்டு அப்பா அடிக்கடி நம்மளுக்கு சொல்றாரு, பணத்தை சிக்கனமா செலவழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு, சேமிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வாட் இஸ் சேவிங்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேவிங்னாக்க ஒரு பெரிய இது கிடையாது. சேவிங் இஸ் ஓன்லி கீப்பிங் சம்திங் தட் வி ஹேவ் ஃபார் டுமாரோஸ் நீட். இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பொருள், அது பணமா இருக்கலாம், இல்ல ஃபுட் கிரெயின்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கு, நாளைக்கு நம்மளுக்கு ஒரு தேவை வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து நாளைக்காக வைக்கிறோம் இல்லையா, அதுதான் சேவிங். பை சேவிங் we are not giving away to anyone. நம்ம யாருக்கும் அதை கொடுத்துடல, ஆனா நம்மளுடைய நாளை யூஸுக்காக தான் நம்ம அதை சேமிச்சு வைக்கிறோம். ஓகே, எதுக்காக நாளைக்கு நம்ம சேமிச்சு வைக்கணும்? பிகாஸ் டுமாரோ இஸ் as important as today. இன்னையோட நம்மளோட லைஃப் முடியல, இன்னையோட இந்த உலகம் முடிஞ்சிடல, நாளைக்கும் நம்மளுடைய லைஃப் இருக்கு. So we have to keep something for tomorrow. Okay. Now why should we save? இப்போ திடீர்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து 24th அன்னைக்கு 23rd அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இந்தியா will go into lockdown for the next 21 days அப்படின்னு சொன்னாரு. அடுத்த 21 நாளைக்கு யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, யாரும் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம சேவிங்ஸ் வச்சு தான் நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்ண முடியும். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுடைய சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஃபியூச்சர் நீட்ஸ் இருக்கு, உங்களுடைய காலேஜ் எஜுகேஷன் இருக்கு, அப்பா ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாரு, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுடைய ஃபாரின் டூர் கூட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பர்பஸுக்கும் சேவிங்ஸ் இஸ் நீடட். ஓகே, அண்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நம்ம ஜெனரேஷனுடைய நம்மளுடைய வெல்த் ஆர் ரிசோர்சஸ் முடிஞ்சு போயிடல. வி ஹாவ் டு லீவ் எவ்ரிதிங் பிஹைண்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இன்னைக்கு வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, செந்தில் சார் சொன்னாரு, வி ஹாவ் டு லீவ் அ பெட்டர் எர்த் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ வி ஹாவ் டு சேவ் அவர் ரிசோர்சஸ் for the next generation. And of course all resources are limited. நம்மள்ட்ட எல்லா resources, be it water, be it money, be it food grains, everything is limited. Unlimited எதுவுமே கிடையாது, maybe except for sunlight. Okay. இப்போ உங்க ஸ்கிரீன்ல ரெண்டு ஆப்ஷன் தெரியுது, A and B. I want you to give me which option you prefer, option A or option B? Option B. Many are asking for option B. Okay, நிறைய சாக்லேட் வேணுமா? ஒரு சாக்லேட் போதாதா உங்களுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன், and I want you to give your preferences again after that. A ஆப்ஷன்னாக்க உங்களுக்கு இன்னைக்கே கிடைக்கும், B ஆப்ஷன்னாக்க லாஸ்ட் டே ஆஃப் தி விஷன் பிளஸ் தான் கிடைக்கும். Now what is your option, A or B? Tell me quickly. A, B, A. Okay, so many of you seem to be preferring B. You want more. But friends, life la, if you want to enjoy something today, you have to forego something tomorrow. அதாவது வந்து I want to have the cake and also eat it அப்படின்றது it is not practicable. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க இல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்க நாளைக்கு உங்களுக்கு அந்த பொருள் இல்லாம போகலாம். So friends,
This is called instant gratification. இன்னைக்கே எனக்கு எல்லாமே வேணும், இன்னைக்கே எனக்கு அந்த லேப்டாப் வேணும், இன்னைக்கே எனக்கு ஒரு கிரிக்கெட் பேட் வேணும், இன்னைக்கே எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கே அப்படின்னு சொல்லும் போது what we should realize is this money that we spend today is going to deny something tomorrow. நம்மளுக்கு இந்த இன்னைக்கு நம்ம செலவழிக்கிறதுனால நாளைக்கு சில விஷயங்கள் கிடைக்காம போகலாம். அதுக்காக செலவழிக்கவே கூடாதா சார்? இல்ல, நிச்சயமா செலவழிக்கணும், அத்தியாவசிய செலவுகள் பண்ணணும். எது அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வைக்கலாம், இல்ல அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெரிய பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த கிராஃப் பாருங்க, ஒரு 1000 rupees அடிஷனலா நீங்க இன்னைக்கு சேவ் பண்ணினீங்க அப்படின்னாக்க 5 yearsல அது எவ்வளவா க்ரோ ஆகுது, 10 yearsல அது எவ்வளவா க்ரோ ஆகுது, 15 yearsல எவ்வளவா க்ரோ ஆகுது. கேன் யூ see how much it is growing? Okay, see this is the way it is growing. இன்னைக்கு இந்த 1000 ரூபாய் சேமிச்சு ஒரு 8 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த 8 லட்சம் ரூபாயில நம்ம என்னெல்லாம் வாங்க முடியும்? ஈஸியா ஒரு கார் வாங்கலாம், பல கம்ப்யூட்டர்ஸ் வாங்கலாம், ஸோ நிறைய நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்தை வாங்கலாம். ஒரு கார் இன்னைக்கு நம்ம லோன்ல வாங்கினோம் அப்படின்னாக்க மினிமம் லோனுக்கு வந்து ரீபேமெண்ட் 9,000 to 10,000 rupees இருக்கும். ஆனா வெறும் 1000 rupees நம்ம சேவிங் வச்சு நம்ம we are able to purchase a car today. Okay friends, what I want to convey is don't try to have everything today. Leave something for tomorrow. Tomorrow you will get it in a bigger manner. Okay, not so long ago இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப்ல இருந்துகிட்டு இருக்கோம். we are following a certain way of life. ஆனா முன்னாடிலாம் அப்படிதான் இருந்ததா? இல்ல, கொஞ்சம் நிறையவே மாற்றம் இருந்தது. இது நாட் so long ago அப்படின்னாக்க நான் வந்து 100-200 வருஷம் முன்னாடி நான் சொல்லல. நாங்க சின்ன பையனா இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னாக்க ஒரு சோப் வாங்குவாங்க வீட்டுல. ஒரு சோப் வாங்கினாங்கனாக்க அந்த சோப்பை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த சோப்புடைய ரேப்பரையும் யூஸ் பண்ணுவாங்க. சோப்புடைய ரேப்பர் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்க அந்த ரேப்பர்ல அந்த சோப்புடைய ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஒரு துணிக்கு அடியில அதை வைப்பாங்க, இல்ல நம்முடைய துணி வைக்கிற கப்போர்ட்ல வைப்பாங்க. ஸோ தட் அந்த ஸ்மெல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. இது சோப் ரேப்பருக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஊதுவத்தி பாக்கெட் வாங்கினா கூட அந்த ஸ்மெல் போகாம அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஷர்ட் வாங்கினாக்க ஒரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ அந்த ஷர்ட் வந்து தூக்கி போட்டுட மாட்டாங்க, அது முடிஞ்ச வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு சப்போஸ் டைட் ஆயிடுச்சு, இல்ல பையன் பெரியவன் ஆயிட்டான் அப்படின்னாக்க பையனுக்கு கொடுப்பாங்க, அந்த பையன் யூஸ் பண்ணுவான். அந்த பையனுக்கு தம்பி இருந்தாக்க அந்த தம்பி யூஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷர்ட் வந்து மேபி ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. பேனா, நம்ம இன்னைக்கு பேனா வந்து வாங்கி யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருக்கோம். ஆனா அப்பெல்லாம் எப்படின்னாக்க ரீஃபில் இருக்கும் பேனால. பேனாவை ரீஃபில் தீர்ந்து போச்சு அப்படின்னாக்க ரீஃபில்ல நம்ம மாத்திட்டு யூஸ் பண்ணலாம். ஆனா இப்போ என்ன பண்றோம், ஒரு பேனா வாங்குறோம், அதில் ரீஃபில் சேஞ்ச் பண்ண முடியாது, அதை அப்படியே தூக்கி போடுறோம். ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 50 பேனா 100 பேனா அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ we are not only wasting money, we are also wasting our resources. Okay, so somewhere லைஃப் முன்னாடி வேற மாதிரி இருந்திருக்கு, இப்போ வேற மாதிரி இருக்கு. somewhere around we have lost our way. நம்ம திசை மாறிட்டோம், பாதை மாறி நம்ம வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். அப்போ எந்த பாதையில போனா பெட்டர், எந்த பாதையில முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்றதுக்காக நம்முடைய ட்ரெயினர் ரமேஷ் வராரு. இப்போ ரமேஷ் சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீகாந்த் சார். அருமையா சேவிங்ஸ் சம்பந்தமா எல்லாமே சொல்லிட்டீங்க, சூப்பர். இப்போ வந்து சேவிங்ஸ் அப்படின்னா என்ன, அது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, என்ன பர்பஸ்? சேவிங்ஸ் வந்து நமக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஈவன் இட் இஸ் ஒரு சொசைட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா குட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சேவிங்ஸ் அப்படின்னா நம்ம ஏர்னிங் இல்லாம சேவிங்ஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கிடையாது. அப்ப நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும், நம்ம ஏதாவது ஏர்னிங் பண்ண முடியுமா? ஏர்ன் பண்ணாலும் சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம ஏர்ன் பண்றது இல்லை. ஸ்டில் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல பேப்பர் போடுற பாய் கூட இருப்பாங்க, அவங்க எல்லாம் பேப்பர் போட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு போற பசங்க இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு
வெளியில ஒரு கடையில வேலை செய்யற பசங்க இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா ஒரு அப்ரெண்டிஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈவினிங்ல ஒரு நம்ம நெய்வேலியில இருக்கிற ஹோட்டல்ஸ்ல வெயிட்டரா ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஃபாரின்ல ரெகுலர் கல்ச்சர். இங்க இருந்து ஃபாரின் போற பசங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க போயிட்டு ஒரு MBA MS படிக்கிறவங்க ஈவினிங் ஹவர்ஸ்ல தே வில் ஒர்க் ஃபார் சம் இது அவங்க ஏர்ன் பண்றதுக்காக. ஸோ நல்ல கான்செப்ட். பட் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல அந்த மாதிரி படிக்கும் போது சம்பாதிக்கிறது இல்லை. அப்படி சம்பாதிக்காத போது நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும்? நம்ம சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏர்ன் பண்ணாத சேவிங்ஸ் பண்ணணும்னு இல்லைங்க. நம்ம ஒரு பொருளை கம்மியா யூஸ் பண்ணோம்னாலே அதுல இருந்து கிடைக்கிற வருமானம் ஒரு சேவிங்ஸா அக்கௌண்ட் ஆகுது. ஓகே, அப்ப நம்ம அப்படி எப்படி கம்மியா ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்றது, கன்சியூம் பண்றது, கம்மியா எப்படி பொருளை வாங்குறது, தேவையான பொருட்கள் எப்படி வாங்குறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுல என்னென்னலாம் சொல்லுது, எதெல்லாம் நம்ம குறைக்கலாம், எப்படி சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. இப்ப இந்த 5 பேர் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே பேர் தெரியும். நோன் ஃபிகர், ஃபேமஸ் ஃபிகர், அடல் பிகாரி வாஜ்பாய், காமராஜர், வாரன் பஃபட், மகாத்மா காந்தி, அப்துல் கலாம். இந்த 5 பேரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் உங்களை இந்த 5 பேருக்குள்ள ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ் இருக்கு. என்னென்ன சொல்லுங்க? நிறைய இருக்கும். ஒரு முக்கியமான கோயின்சிடன்ஸ் என்ன சாட் பண்ணுங்க பார்ப்போம். 5 பேருக்கும் ஒத்துமையான ஒரு விஷயம், ஒரு கேரக்டர், லீடர்ஷிப், வெரி குட், வெல் செட், சிம்பிளிசிட்டி, சிக்கனம், சூப்பர், அச்சீவ்மெண்ட், யூசிங், ஃபேமஸ், ஹெல்பிங் டெண்டன்சி, சேவிங், சூப்பர், அருமையா எல்லாரும் யுவர் வெரி 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 மச் இன்ட்ரெஸ்டடா, ரொம்ப ஃபாஸ்ட். இந்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட். நம்ம கேட்டு முடிக்கிறதுக்குள்ள சாட் வருது பாருங்களேன். இப்போ நம்ம பெரியவங்க எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடும். எங்க சாட் இருக்குன்னு அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவங்க எல்லாம் பண்ணிடுறாங்க. வெரி குட். ஸோ வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த 5 பேருக்கு ஒத்துமையான ஒரு குணம் சிம்பிளிசிட்டி. ஒரு பெரிய லீடர்ஸ், வேர்ல்டு ஃபேமஸ், எல்லாருக்கும் அவங்கள தெரியும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கனமான, எல்லாம் பெரிய பெரிய வேலைகள் செஞ்சவங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிட் டே மீல்ஸ், மதிய உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அதை தொடங்கினது காமராஜர். எப்படி தெரியுமா அந்த தொடங்கினார்? அது அவர் ஒரு கார்ல வந்துட்டே இருக்காரு, சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆயிடும். ஒரு இடத்துல மரத்தடியில உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையன், ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன், ஒரு 12 வயசு பையன் ஆடு மேய்ச்சல் போயிட்டு அவனை கூப்பிடுறாரு. வாப்பா தம்பி, என்னப்பா படிக்கிற ஸ்கூல் டைம், இப்ப 11 மணி, இப்ப போய் ஆடு மேய்ச்சிருக்க, ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பையன் என்ன தெரியுமா சொல்றான்? நான் ஸ்கூலுக்கு போயிட்டோம்னா எங்க வீட்டுக்கு யார் கஞ்சி ஊத்துவாங்க, எனக்கு யார் கஞ்சி ஊத்துவாங்க, நான் ஆடு மேய்ச்சாதான் எனக்கு கஞ்சி. உடனே இவர் பயங்கர டென்ஷன் ஆகி, நீ மாட்டுக்கு என்ன ஸ்கூலுக்கு போக சொல்ற அப்படிங்கிறார். இவர் சீஃப் மினிஸ்டர்லாம் தெரியல அந்த பையனுக்கு. இவர் உடனே நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல எப்படி பண்ணுவாங்க, அவர் எதை கோபமும் படல. சரி கஞ்சி ஊத்தினா நீ ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு, முதல்ல கஞ்சி ஊத்து அப்புறம் நான் பார்க்கலாம் அப்படிங்கிறான் அந்த பையன். ஸோ உடனே அந்த ஃபீல்ல he is sharing with the அந்த ஆபீசர்ஸோட ஷேர் பண்றாரு. அதுல பிறந்ததுதான் மதிய உணவு திட்டம். ஸோ இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் நாங்கெல்லாம் மதிய உணவு திட்டங்கள் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கிறோம். ஸோ ஒரு சாப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை, பெரிய கான்செப்டை உருவாக்கின ஒரு பெரிய தலைவர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்தது 2 ஷர்ட் 2 வேட்டி மட்டும்தான். அப்துல் கலாம் ஐயா, அவர்கிட்ட பாத்தீங்கன்னாக்க 6 பேண்ட். அவர்கிட்ட இருந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா 6 பேண்ட், 4 ஷர்ட், 2500 புத்தகங்கள். பாத்தீங்களா, பேண்ட் ஷர்ட் எல்லாம் கம்மியா இருக்கு. புக்ஸ் பாத்தீங்கன்னா 2500 புக்கு, பத்மஸ்ரீ பட்டம், பத்மபூஷன் பட்டம், பாரத ரத்னா, 16 டாக்டரேட் பட்டங்கள், ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட், ஒரு வெப்சைட், ஒரே ஒரு இமெயில் ஐடி. டிவி கிடையாது, ஏசி கிடையாது, எந்த கார் கிடையாது, ஜுவல்ஸ் கிடையாது, ஒரு ஷேர் கிடையாது, லேண்ட் கிடையாது. சச் எ சிம்பிள் பர்சன். ஆனா உலகத்துல அவ்வளவு ஃபேமஸா இருந்துட்டு போயிருக்காரு. வாரன் பஃபெட் பாத்தீங்கன்னாக்க பெரிய பணக்காரர் வரிசையில இருக்கிற ஒரு ஆள். அவர்கிட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரே ஒரு பழைய காரை தான் யூஸ் பண்றாரு. அதே ஹவுஸ்ல 50 வருடமாக ஒரே வீட்டுல வசிக்கிறார். இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம். மகாத்மா காந்தி பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவரே கைவசமா சமைச்சு சாப்பிட்டாரு. நம்ம மகாத்மா காந்தி ஒத்த துண்டோட, ஒரு வேட்டி ஒரு துண்டோட அவரு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. பெரிய பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டி எல்லாம் சிம்பிளா தான் இருப்பார்கள். நம்ம ரொம்ப பொருளை வச்சு ஒரு ஆள் ஃபேமஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய தேவைகளை குறைச்சிட்டு எப்படி சிம்பிள் லைஃபை லீட் பண்ணி எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைடு
போடுங்க சார். மினிமலிசம் அதை வலியுறுத்துற கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா மினிமலிசம். இதுல ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க. அந்த பிக்சர் எப்படி இருக்கு? ஒரு ஆள் அழகா சேர்ல உட்காந்துருக்காரு, ஒரு டேபிள் இருக்கு, அவரோட ஒரே சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிளை பாருங்க, சைக்கிள்ல பெரிய ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு கார் வாங்கினா அதுல இடம் அது ஃபுல்லா எல்லா ஸ்டிக்கரும் ஒட்டிடுவோம், பெரிய பெரிய ஹார்ன் எல்லாம் வச்சிருவோம். ஆனா வெரி சிம்பிளான ஒரு ரூம். அதை பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மினிமலிசம் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, லிவிங் வித் லெஸ் அண்ட் லீடிங் ஏ சிம்பிள் லைஃப். நம்ம லைஃபை வந்து கம்மியான பொருட்களை சுத்தி வச்சுக்கிட்டு சிம்பிளான லைஃபை எப்படி லீட் பண்றது அப்படிங்கிற டெக்னிக்கை நமக்கு கற்றுக் கொடுக்குது. நெக்ஸ்ட் சார். ஒன்லி ஹேவிங் அண்ட் டூயிங் வாட் வி லவ். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோங்க. ஸ்கூல்ல நமக்கு யார் கூட இருப்போம்? ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எப்பவுமே இருப்போம் இல்லையா? நம்ம பெரியவங்களானா கூட அவங்கள ஃப்ரீக்வன்சிக்கு யார் வராங்களோ அவங்க கூடயே தான் எப்பவுமே இருப்போம். அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற பொருட்கள்லாம் நமக்கு என்ன தேவையோ, நமக்கு ரொம்ப என்ன பிடிக்குமோ அதுவா வச்சிருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? பிளசண்டா இருக்கும் இல்லையா? அந்த கத்துக் கொடுக்கறது மினிமலிசம். நெக்ஸ்ட் சார். லிவிங் வித் பட்ஜெட். பட்ஜெட்னாலே அப்புறம் சாருடைய டிபார்ட்மெண்ட், ஸ்ரீகாந்த் சாருடைய டிபார்ட்மெண்ட் நினைக்க வேண்டாம். பினான்ஸுக்கும் பட்ஜெட்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒரு நாட்டுல கூட பட்ஜெட் பண்ணி தான் வந்து எல்லாம் என்னென்னலாம் தேவைப்படும் நிதி பினான்ஸ் ஒதுக்குறாங்க. நம்ம வீட்லயும் அந்த மாதிரி நம்ம பண்றோம். ஸோ பட்ஜெட்டிங் வெறும் பினான்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. நமக்கு பொருட்கள், நம்ம நேரம், நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட நேரம் 24 மணி நேரத்துக்கு கூட பட்ஜெட் பண்ணி கொண்டு போனா நமக்கு லைஃப் நம்ம நல்லா இருக்கும். அந்த கான்செப்டையும் இந்த மினிமலிசம் சொல்லி தருது. நெக்ஸ்ட். கிவிங் டு அதர்ஸ். ஆத்திச்சூடியில பாத்தீங்கன்னா ஔவையாரு இயல்வது கரவேல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இயல்வது கரவேல்னா என்ன அர்த்தம்? தர்மத்தை, உன்னால் இயன்ற தர்மத்தை அடுத்தவங்களுக்கு பண்ணு. கிவிங் டு அதர்ஸ். எப்பவுமே எப்ப மகிழ்ச்சி கிடைக்கும்னா, அடுத்தவங்கள்ட்ட ஒண்ணு இல்லாதவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கொடுத்து பாருங்களேன், அவங்க முகம் போற சந்தோஷத்தை பார்த்தா நம்ம அதை என்ஜாய் பண்ணதோட அதிக சந்தோஷங்கள் கிடைக்கும். இந்த கான்செப்டும் மினிமலிசத்துல வருது. நெக்ஸ்ட். கெட்டிங் மோர் அவுட் ஆஃப் லைஃப். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் போன் இருக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், மெயில் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம். அந்த மொபைலுடைய அதோட யூசேஜ் கெப்பாசிட்டியில நம்ம ஒரு 5% கூட நம்ம யூஸ் பண்றது இல்லை. அதே மாதிரி நம்ம லைஃப்ல 1000 வாய்ப்புகள் இருக்கு, அதுல ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றோம். இந்த மினிமலிசம் கான்செப்ட் யூஸ் பண்ணானாக்க நமக்கு பாத்தீங்கன்னாக்க நிறைய லைஃப்ல இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. இந்த ஜோஷுவா ஃபீல்ட்ஸ் மில்பர்ன், ரியான் நிக்கடமஸ் 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த மினிமலிசம் கான்செப்டை உருவாக்கியவர்கள். இவர்கள் யாருனாக்க ஒரு பெரிய ஐடி ப்ரொஃபஷன்ஸ் யூஎஸ்ல இருக்கிறவங்க. அவங்க 30 வருடத்துக்குள்ள 6 டிஜிட் சேலரி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, கார் கிடைச்சிருச்சு, பிளாட் கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு. லைஃப்ல அத்தனை பொருட்கள் கிடைச்சிருச்சு, நினைச்ச ஷர்ட் போட்டுக்கலாம், எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா சம்திங் ஏதோ ஒண்ணு நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்னு தே ஃபெல்ட். அப்புறம் தான் யோசிச்சு நம்ம பொருட்கள் மட்டும் சந்தோஷம் கிடைக்காது அப்படின்ட்டு தே ஃபார்ம்டிய ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, மினிமலிசம். கம்மியான பொருட்களை வச்சு எப்படி நம்ம சந்தோஷமா லைஃப் லீட் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் அவங்க கண்டுபிடிச்சதா இருந்தாலும், இது சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள். அவங்க எல்லாமே நம்ம சுத்தி கம்மியான விஷயங்கள், தேவையான விஷயங்கள் மட்டும் வச்சுட்டு அழகான லைஃபை லீட் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி லைஃபுக்கு நம்ம திரும்பி எப்படி வருது, நம்ம எப்படி எதெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட், ஆஸ் ஏ சில்ட்ரன், நம்ம பேரண்ட்ஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்றது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்ப கொரோனா வைரஸ் லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறோம். இந்த 40 நாள் நமக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. சும்மா உட்காடுறோம், காலம்பரை எழுந்துக்கிறோம். நம்ம கூட விளையாட்டுக்கா ஜோக்ஸா சொல்லுவாங்க, நிறைய சால்ட் எவ்வளவு இருக்குன்னு என்றோம், ஒரு படி உப்புல எவ்வளவு உப்பு இருக்குன்னு என்றோம். அப்படின்லாம் சொல்லி நம்ம வி ஆர் ஸ்பெண்டிங் டைம். பட் நம்ம வந்து அதை குட் யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமே நம்ம வந்து கன்சீவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த பீரியடு நம்ம 40 நாளுக்கு நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. சாப்பாடு கிடைக்குது, பால் கிடைக்குது, காய்கறி கிடைக்குது, மளிகை கிடைக்குது, சோப்பு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. இந்த 40 நாள் பீரியட்ல நம்ம உட்காந்து எல்லாம் பண்றோம். ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ், நர்சஸ், பவர் ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட், நிறைய பேர் பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணாலும் நமக்கு பின்னாடி பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. பெரிய ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்து இருக்குன்னா, இந்த 40 நாளும்
ப்ரொடக்டிவே இல்லாம உலகம் இயங்கிட்டு இருக்கு. எந்த ஒரு புது பொருளும் தயாரிக்கப்படவில்லை. இப்ப நம்ம யூஸ் பண்ற சோப் எல்லாம் முன்னாடி தயாரிச்சது. இப்ப இந்த 40 நாள்ல எதுவுமே கிடைக்கல. அப்ப நமக்கு ஒரு பெரிய வெற்றிடம், நமக்கு பொருள்லாம் கிடைக்காம போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மினிமலிசம் கான்செப்டை ஃபாலோ பண்ணோம்னா அந்த ஆபத்துல இருந்து நம்ம சொசைட்டிய, நம்ம ஃபேமிலிய, நம்ம நேஷனை, நம்ம வேர்ல்டையே நம்ம காப்பாற்றலாம், நம்ம என்விரான்மெண்ட்டையும் காப்பாற்றலாம். இதுல என்ன மேட்டர்னாக்க, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மினிமலிசம் கான்செப்ட் இந்த லாக்டவுன் பீரியடுக்காக டிசைன் பண்ணது இல்லைங்க. நம்ம லைஃப் லாங் இப்ப ஆரம்பிச்சோம்னா நம்ம லைஃப் லாங் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள், நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இப்ப என்னன்னா மினிமலிசம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ஹெல்பிங் டு த செல்ஃப். நமக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு என்ன பெரிய ஹெல்ப் பண்ண போகுது? நமக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கொடுக்கும். இந்த மினிமலிசம் ஃபாலோ பண்ணும்போது நம்மள சபாஷ், வெரி குட் பண்ணின, சூப்பர் அப்படின்னு உங்களையே நீங்க பாராட்டுதல் கொடுக்குற மாதிரி நம்ம செல்ஃப் எஸ்டீம், நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளுடைய நாலேஜ், கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அப்ப நம்ம இந்த மினிமலிசம் ஃபாலோ பண்ணும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு த ஃபேமிலி. நம்மளை பார்த்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம அண்ணன், தங்க, நம்ம அக்கா எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஈவன் நம்ம பேரண்ட்ஸே உங்களை பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு தி ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி சேர்ந்தது சொசைட்டி. இப்ப நம்ம சார் சொன்ன மாதிரி ரிசோர்சஸ் கம்மியா இருக்கு, நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்றதெல்லாம் நம்ம எல்லாம் பே பண்ணா கூட அது நம்மளது மட்டும் கிடையாதுங்க. இட் இஸ் காமன் டு தி சொசைட்டி. நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாம் சொசைட்டிக்கு உரிமையாளர். நம்ம பணம் கொடுத்து வாங்கினாலும் இட் இஸ் ஓன்டு பை தி சொசைட்டி. ஸோ என்ன பண்ணணும்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு தி சொசைட்டி. எல்லா ஃபேமிலி சேர்ந்தாலும் சொசைட்டி இல்லையா? அந்த சொசைட்டி ஃபுல்லா சேர்ந்தா இட் வில் ஃபார்ம் ஏ நேஷன், வேர்ல்டு. அண்ட் ஆல்சோ இந்த மினிமலிசம் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்களால இன்னைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே செந்தில்குமார் சார் சொல்லியிருக்காங்க, பிளட்ஜ் எல்லாம் எடுத்திருக்கோம். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு தி சேஃபர் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இத நம்ம சிம்பிளா கொண்டு போறோம். மினிமலிசம் ரொம்ப நம்ம பெருசா குழப்பிக்க வேண்டாம். சிம்பிளா 3R. ஒன்னு ரெடியூஸ், ஒன்னு ரீயூஸ், ஒன்னு ரீசைக்கிள். ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும், எதெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம், எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணலாம். இந்த கான்செப்டை நம்ம சிம்பிளா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ஈஸியா நம்மளால மினிமலிசம் கான்செப்டை நம்மளும் கத்துக்க முடியும், நம்ம அடுத்தவங்களுக்கும் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதுல ஒரு சேயிங் இருக்கு பாருங்களேன். இப்ப நீங்க வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்றீங்க, ஒரு சயின்ஸ்ல ஒரு படம் வரைகிறீங்க. அழகா 1 hour ஆகுது அந்த படம் வரைஞ்சி முடிக்கும் போது. ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்கிறீங்க, அழகா வரைஞ்சி முடிச்சிட்டீங்க. முடிச்சு எடுத்து வைக்கிற நேரத்துல உங்க தம்பி அதுல கொஞ்சம் தண்ணி கொட்டிட்டான். எவ்வளவு கோவம் வரும்? இழுத்து 2 சாத்தலம் போல வரும் இல்லையா? அப்ப ஏன் அப்படி உங்களுக்கு கோவம் வருது? அதே யாராவது வரைஞ்சு கொடுத்தா உங்களுக்கு அந்த கோவம் வருமா? ஏன்னா நீங்க வரைஞ்சிருக்கிறீங்க. சோ அதுக்கு உங்களுக்கு கோபத்தை கொடுக்குது. ஒன்ஸ் யூ கேரி யுவர் ஓன் வாட்டர் யூ வில் லேர்ன் தி வேல்யூ ஆஃப் எவரி டிராப். ஓகே, அப்ப அந்த வேல்யூனா என்ன அப்படிங்கறது பாப்போம். நெக்ஸ்ட், நம்ம இந்த பொருள் ரிடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு பொருளை வீணாக்காம இருக்கிறத கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரைஸ் அண்ட் வேல்யூ. பிரைஸ்னா என்ன, வேல்யூனா என்ன? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கார்டியாக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஐசோட்ரில் ஒரு மாத்திரை, ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நாக்கு கடியில வச்சுப்பாங்க. ஒரு செஸ்ட் பெயின் வருதுன்னு வச்சுங்களேன், அவங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி அவங்க பிளட் நல்லா நீர்த்து போற மாதிரி இருக்கு, திருப்பி அட்டாக் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணா, எமர்ஜென்சி பக்கத்துல ஒரு டேப்லெட் வச்சுப்பாங்க. அந்த டேப்லெட் நாக்கு கடியில வச்சா அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அந்த டேப்லெட்டோட விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 30 பைஸ். ஒரு மாத்திரையோட 30 பைசா தான். அந்த மாத்திரையோட விலை 30 பைசா. ஆனால் அதோட வேல்யூ பாத்தீங்கன்னாக்க ஒரு உயிரை சேஃப்கார்டு பண்ணும். ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது அதோடைய விலையை விட அதோட வேல்யூ, மதிப்பை பார்க்கணும். பிரைஸ் இஸ் வாட் வி பே. நம்ம என்ன பே பண்றோமோ தட் இஸ் கால்டு பிரைஸ். வேல்யூ இஸ் வாட் வி கெட். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இட்லி இருக்கு நம்மள்ட்ட. ஒரு இட்லி அம்மா கொடுக்குறாங்க, ஒரு இட்லியை தூக்கி போடுறோம். நம்ம 4 இட்லி கொடுக்குறாங்க, நம்ம லஞ்சுக்கு ஒரு இட்லி தூக்கி போடுறோம். அந்த ஒரு இட்லி தூக்கி போட்டோம் ஒன்றும் பெரிய நமக்கு எஃபெக்ட் ஏற்படுத்தாது, ஏன்னா நமக்கு நிறைய பணம் இருக்கு. ஆனா அந்த இட்லி அப்படியே கையில எடுத்து ஒரு நாள் பாருங்க, அப்படியே கண்ணுகிட்ட வச்சு ஜூம் பண்ணி பாருங்க, அந்த இட்லி என்ன இருக்கு? என்ன இட்லியில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, வெள்ளையா இருக்கு, அவ்வளவுதானே. ஆனா அந்த இட்லிக்கு பின்னாடி அதை தயாரிக்கிறதுக்கு தேவையான அரிசி, உளுந்து, உப்பு இதெல்லாம் தயாரித்த
ஒரு விவசாயி கஷ்டப்பட்டவனோட உழைப்பு இருக்கு, அந்த இட்லிக்குள்ள அவரோட உழைப்பு இருக்கு, அந்த இட்லி அந்த அரிசி உளுந்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்த டிரைவரோட உழைப்பு இருக்கு, அந்த அரிசி உளுந்து இருக்கு இல்லையா, அதோட வாங்கறதுக்கு நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு இல்லையா, அவங்களோட உழைப்பு அதுக்குள்ள இருக்கு. அதோட இன் அடிஷன் டு தட் உங்க அம்மா அந்த ரா மெட்டீரியலை வச்சு அந்த இட்லி ஷேப்பு கொண்டு வர அவங்களோட உழைப்பு இருக்கு. அப்போ நீங்க ஒரு இட்லியோ தோசையோ உங்க உணவுப் பொருள்களை எடுத்து பார்க்கும்போது, எந்த ஒரு பொருளை எடுத்து பார்க்கும்போது அது பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பொருளையும் நம்ம தூக்கி போட மாட்டோம். நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ரெடியூஸ். ரெடியூஸ் அப்படிங்கறத நம்ம 3 விஷயம் பார்த்தோம் இல்லையா, ரெடியூஸ் பார்த்தோம், ரீயூஸ் பார்த்தோம், ரீசைக்கிள் பார்த்தோம். இந்த ரெடியூஸ் மட்டும் அழகா ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ரீயூஸ்க்கும் வேலை இருக்காது, அதே சமயம் ரீசைக்கிளுக்கும் வேலை இருக்காது. எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ரெடியூஸ் யுவர் பர்ச்சேசஸ். நம்ம நிறைய பொருள் வாங்குறோம் இல்லையா, அந்த பொருளை தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாத பொருள் வாங்குறத தவிர்க்கலாம். கன்சம்ஷன்ஸ், நம்ம கன்சியூம் பண்றோம், நம்மளுடைய ரிசோர்சஸை கன்சியூம் பண்றோம், அப்பாவோட பணத்தை கன்சியூம் பண்றோம், வாட்டர் கன்சியூம் பண்றோம், வாட்டர் அதை நம்ம குறைக்கலாம். அதுக்கு என்ன டெக்னிக்ஸ்? வேஸ்டேஜஸ், நிறைய பொருளை வீணடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை நம்ம குறைக்கலாம், ரெடியூஸ். இந்த 3த்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு அந்த ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிளுக்கு நமக்கு வேலையே இருக்காது. இந்த வாரன் பஃபெட் பத்தி பார்த்தோம் இல்லையா, அவர் ஒரு சேயிங் சொல்லியிருக்காரு, படிச்சு பாருங்க. உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை இன்று வாங்கினால் மிக தேவை உள்ள ஒரு பொருளை நீ ஃபியூச்சர்ல இழக்க நேரிடும். ஓகே, அப்ப நம்ம தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கும் போது இந்த வாரன் பஃபெட் சொன்னதை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிட்டோம்னா எதையும் தேவையில்லாத பொருளை வாங்க மாட்டோம். நெக்ஸ்ட் சார், இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வீட்டுக்குள்ள இதே மாதிரி குவியல் பேனா இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கோம், நம்ம எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம்னாக்க, அப்பா ஒரு பேனா வேணும்பா அப்படின்னு அப்பா போய் 4 பேனா வாங்கிட்டு வருவார். ஸ்கேல் வேணும்பா அப்படின்னா 4 வாங்கிட்டு வருவார். ஸோ நமக்கு தேவைக்கு அதிகமாக நிறைய பொருள் வீடு ஃபுல்லா நமக்கு இறங்கி கிடக்கும், கீழே ரப்பர் எரேசர் இறங்கி கிடக்கும், ஸ்கேல் 4 கிடக்கும், பேனா நிறைய இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபர்தரா வாங்கணுமா. ஏன்னா நமக்கு அங்க திறந்தா 4 பேனா இருக்கும், இங்க திறந்தா 4 பேப்பர் இருக்கும், நோட் இருக்கும், உள்ள வச்சிருப்போம், எக்ஸஸா நம்ம கேட்போம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பர்ச்சேசஸ் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டியது நிறைய அசைன்மெண்ட் பின்னாடி கொடுங்க. அதோட இது எக்ஸ்ட்ரா அசைன்மெண்ட், உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய பொருள்களோட ஸ்டாக் எடுக்கிறீங்க, என்னென்ன அவைலபிள், ஒரு டைரி எடுத்து அதுல எழுதி வைக்கிறீங்க உங்களுடைய. அப்ப இருக்கும்போது எக்ஸஸ் பர்ச்சேஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஷர்ட், நமக்கு பாத்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல் எல்லாத்துக்கும் பர்த்டேக்கெல்லாம் ஷர்ட் வாங்கி கொடுக்குறாங்க. ஒண்ணு வாங்கி புத்தாடை போட்டுக்கிறதுல தப்பு கிடையாது. நமக்கு தேவைக்கு ஏற்ப இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்ம யூனிஃபார்ம் தான் பல நேரத்துல போடுறோம். அப்ப நமக்கு தேவைக்கு அதிகமா ட்ரெஸ், பர்த்டேக்கு 2 ட்ரெஸ் அப்பா வாங்கி தரேங்கிறான்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்ணலாம், அப்பா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கப்பா, ஒரு ட்ரெஸ்ஸை அந்த அமௌண்ட்டை எனக்கு என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுப்பா சொல்லுங்க. புரியுதா? நம்மள்ட்ட இருக்கு. ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க, ஒரு 500 rupees கொடுக்குறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 500 ரூபாய்க்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி ஒரு வீடியோ கேம் அது இதுன்னு வாங்கி அதை செலவு பண்ண ட்ரை பண்ணுவோம். நமக்கு இப்ப எதுவும் தேவையில்லை, எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கும் போது அதை நம்ம சேவிங்ஸ்ல கொண்டு போனோம்னா ஃபியூச்சர்ல காலேஜுக்கு எல்லாம் போகும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்ச்சேசஸ் நம்ம குறைக்கலாம். அப்கிரேடேஷன், ஒரு சைக்கிள் ஆல்ரெடி வச்சுக்கோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு நமக்கு போதும் சைக்கிள். ஸோ ஒரு ஃப்ரெண்டு ஒரு சைக்கிள் வாங்கிட்டான், நமக்கு உடனே ஆசை வரும், நம்மளும் வாங்கி கெத்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஒரு ரோடியோ சைக்கிள் அது வாங்குவோம், வாங்குறது தான் நம்மகிட்ட இருக்கு, ஆல்ரெடி இருக்குன்னா புதுசா வாங்கும்போது அப்டேட்டடா வாங்கலாம். இல்ல ஆல்ரெடி இருக்கு, இது போற நம்ம 1/2 கிலோமீட்டர் தான் ஸ்கூலுக்கு போறோம்னா அந்த ஆசையை தூக்கி போட்டுடலாம். இது ஒண்ணு பெரும் பொருளுடைய ஆசை அந்த 10 நாளைக்கு தான் நமக்கு இம்பாக்ட் கொடுக்குமே தவிர அதுக்கு பிறகு நமக்கு பெரிய இம்பாக்டே கொடுக்காது. நெக்ஸ்ட் சார், ரெடியூசிங் அவர் கன்சம்ஷன்ஸ். பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பெரிய ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெட்ரோல்லையே நிறுத்திட்டு பைக் எல்லாம் கொண்டு வர போறோம். பட் பெட்ரோல் பாத்தீங்கன்னாக்கா அது வேஸ்டேஜஸ் கன்சம்ஷன்ஸ் குறைக்கிறதுக்கு நம்மள்ட்ட நிறைய டெக்னிக்ஸ் இருக்குதுங்க. இப்ப நமக்காக ஒரே ஒரு ரூபா மேப்பை வாங்குறதுக்கு அப்பா போய் மெயின் பஜாருக்கோ நம்மளுடைய கடைக்கோ நம்ம ஒரு 10 ரூபாய் பெட்ரோல் செலவு பண்ணி அனுப்பக்கூடாது. நம்ம வி ஷுட் பிளான் அவர் செல்ஃப். நமக்கு என்ன வேணும், என்ன தேவையோ எழுதி வச்சு அந்த 10த்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம போய் வாங்கிட்டு வரும்போது நம்மளுடைய தேவையில்லாத நம்மளுடைய போக்குவரத்தை குறைச்சிக்கலாம். போக்குவரத்தை குறைக்கிறதோட இல்லாம நம்ம பெட்ரோல் வாங்குறதுக்கு அடுத்தவங்களோட ரிசோர்ஸ் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம், விட்டு கொடுக்கறதும். அதே சமயம் அதால் வரை பொல்யூஷனை குறைக்கிறோம், என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறோம்.
ஓகே தானே? ஒரே விஷயம், எத்தனை பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு? நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணது, நேஷனுக்கு ஹெல்ப் பண்ணது, சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணது, என்விரான்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணது. வெரி குட். வாட்டர், தண்ணி பாத்தீங்கன்னாக்க நம்மகிட்ட 40% ஆஃப் பீப்புள்ஸ் நாட் ஹேவிங் தி ட்ரிங்கிங் வாட்டர், ப்ராப்பர் பாட்டபிள் வாட்டர் கிடைக்கல. 40% ஆஃப் பீப்புள்ஸ் உலகத்துல கிடைக்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணும், நமக்கு நிறைய எல்லாம் கிடைக்குது ரிசோர்ஸ், நம்ம அதை வீணா ஒரு கார் வாஷ் பண்ணும்போது, ஒரு பல் தேய்க்கும் போது 1 நிமிஷம் 2 நிமிஷம் பல் தேய்க்கணும்னா அந்த 2 நிமிஷமும் ஓடிட்டு இருக்காம தண்ணிகளை எப்படி எப்படிலாம் வீணடிக்காம இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்ல போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. யூ கேன் லேர்ன் தட். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட போறோம், ஆளுக்கு 4 பேருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறான். அந்த 4 பேர் என்ன பண்ணுவோம், நம்ம ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து குடிப்போம், குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடும். அதுல ஒரு ஹாஃப் தான் கன்சியூம் பண்ணிருப்போம். 4 பாட்டிலையும் 1/2 பாட்டில் கன்சியூம் பண்ணிட்டு இப்ப என்ன போகும்னா அதை அப்படியே எடுத்து குப்பைக்கு போகும். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு 150 ml 600 ml வாட்டரை வேஸ்ட் பண்ணிட்டோம், 4 பிளாஸ்டிக் வேஸ்டேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வேணுங்கிற ஒரு பாட்டில ஓபன் பண்ணுங்க, 4 பேரும் குடிங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேரும் அதை கன்சியூம் பண்ணுங்க. 3 தேவைப்படலையா, அந்த 3த்தையும் கொண்டு போய் யூ ஹேண்ட் ஓவர் டு த அந்த அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு பணம் மிச்சமாகும், நம்ம பிளாஸ்டிக் வேஸ்டேஜை நம்ம குறைச்ச மாதிரி இருக்கும். ஸோ லாட் ஆஃப் ஐடியாஸ் ஆர் தேர், யூ சர்ச் இன் கூகுள். அப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரூம் விட்டு வெளியில வரும்போது லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம ஏதாவது இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளா ஏதாவது பண்ணிருக்கோமா? வி ஷுட் ரெஸ்பான்சிபிள் டு அவர் ஃபேமிலி, டு அவர் சொசைட்டி அண்ட் ஆல்சோ டு அவர் என்விரான்மெண்ட். ஓகேயா? ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுனால எவ்வளவு பொல்யூஷன் வருது இல்லையா? பவர் ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா லிக்விட்லாம் வச்சு எரிக்கும் போது நிறைய பொல்யூஷன் வருது. அப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பொல்யூஷனையும் இன்டைரக்டா வி ஆர் கண்ட்ரோலிங். நம்ம எங்க விட்டு போகும்போது இன்னிலேருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம், நம்ம தேவையில்லாத எந்த பொருளையும் வீணடிக்கிறது இல்லை. எலக்ட்ரிசிட்டி வெளில வரும்போது நம்ம ஏசியோ ஃபேனையோ ஆஃப் பண்ணிட்டு வெளியில வரோம். நெக்ஸ்ட் சார், அதே மாதிரி இன்னொரு ரெடியூஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க முக்கியமானது, இந்த மீடியா யூசேஜ், இந்த டிஜிட்டல் யூசேஜ். நம்ம என்ன பண்றோம்னா ரிலாக்ஸிங் அப்படின்னாலே டிவி பாக்குறது இல்ல போன்ல போய் ஒரு கேம் விளையாடுறது. இட் இஸ் நாட் ஏ ரிலாக்ஸிங். அதை நம்ம குறைக்கலாம். நீங்க யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரலைங்க, எல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணணும்னா இட் ஷுட் பி லிமிட்டட். என்ன ஆகும்னா ரெகுலர் டிஜிட்டல் யூசேஜ் நம்மள என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்க தெரியுமா? பெரிய ஆராய்ச்சிகள் நம்மளுடைய எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ல, ஒரு வேலைக்கு அமர்த்தும் நம்மளுடைய திறமையை குறைக்குதுன்றான். நம்ம ஏதாவது ஒன்னு 4+3 7 நம்ம உடனே கால்குலேட்டர் எடுக்கிறோம், சிங்கிள் டிஜிட் அடிஷனு கூட. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இதை நம்ம தவிர்க்கும் போது தேவையான லிமிட் பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய ஸ்கில் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம அதுக்கு அடிக்ஷனா போகாம இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் சார், முக்கியமான ஒரு விஷயங்க, ஃபுட் வேஸ்டேஜ். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 50,000 crores ஆஃப் ஃபுட் இந்தியால மட்டும் வீணாகுது பெர் இயர். 50,000 crores ஆஃப் ஃபுட். ஃபுட்டுனா நீங்க இட்லி தோசை மட்டும் எடுக்கக்கூடாது. நீங்க இட்லி தோசை சட்னி சாம்பார், கிரைன்ஸ், பழம், காய்கறிகள், அரிசி, நெல்லு, இது எல்லாத்தையும் டோட்டல் மதிப்பு பாத்தீங்கன்னா 50,000 கோடி. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு கல்யாணத்துல 3,500 கோடி வேஸ்ட் ஆகுது. அப்ப இந்த ஃபுட்டு எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்ம ரோட்லயே எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு ஏங்குறாங்க. இந்த படத்தை போட்டோ பாத்தீங்கன்னாக்க அந்த பசங்க எல்லாம் எவ்வளவு சாப்பாட்டு ஆர்வம் பாக்குறாங்க இல்லையா? ஒரு பொருளோட மதிப்பு எப்ப தெரியுமா நமக்கு தெரியும்? அந்த பொருள் நம்மகிட்ட எப்ப இல்லையோ அப்ப தெரியும். நம்மளை விட்டு கையை விட்டு போயிடுச்சுன்னா அப்ப தெரியும். நம்மகிட்ட இருக்கும்போது அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. இப்ப எல்லாமே அப்பா அம்மா நமக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நல்ல சாப்பாடு அம்மா கொடுக்குற ஒரு நல்ல தோசை நமக்கு கிடைக்குமா? ஒரு காலேஜுக்கு போயிட்டீங்கன்னா ஹாஸ்டல்ல கிடைக்காம போகும். அப்ப நம்ம உணவு விரயத்துக்கு என்னென்ன பண்ணலாம்? ஒரே ஒரு சாட் பண்ணுங்க. உணவு விரயம் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? ஒரு சின்ன ஆளுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் சாட் பண்ணுங்க. உங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் ஃபுட் வேஸ்டேஜ் அவாய்ட் பண்றதுக்கு? ஐ வில் ஃபாலோ. ஓகே, வாட் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ? நீங்க என்ன ஃபாலோ பண்ண போறீங்க? do not waste food. Okay, then clean eating, avoid wastage of food. Very good, super. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு மேரேஜுக்கு போறோம், ஒரு பஃபே சிஸ்டம் இருக்கு. பஃபே சிஸ்டத்துல நமக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்கு, ஒரு ஐட்டம் டெஸ்ட் பண்ண போறோம்னா அதை எடுத்து வேணுங்கிறத போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம தேவையில்லாம ஃபுட்டு டஸ்ட்பின்ல போறதுனால யாருக்குமே லாபம் கிடையாது. நெக்ஸ்ட் பிளேட் சார், ரெஃப்யூஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. என்ன ரெஃப்யூஸ் பண்ணலாம்னாக்க
பிளாஸ்டிக் பேக்ஸ் ஒரு வருடம் முன்னாடி பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே பிளாஸ்டிக் பை எங்க பார்த்தாலும் ஒரே இறஞ்சி கிடந்தது. இன்னைக்கெல்லாம் எங்க போயிடுச்சு? அது பேன் பண்ணிட்டாங்க. அது பேன் பண்ணிட்டா நம்ம சட்டத்தினால மட்டும்தான் நம்மள பண்ண முடியுமே தவிர பட் செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு இல்லை. என்ன செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு வரலாம்னா, நம்ம ஷாப்பிங் போகும்போது பேக்கோடயே போறோம். அப்ப நமக்கு வந்து அவங்க ஒரு பிளாஸ்டிக் பேக் கடைக்காரன் கொடுத்தா கூட வேண்டாம்ப்பா, நீ பேப்பர்ல கட்டி கொடு, பேப்பர் பேக்ல கொடு, டிஸ்போசபிள் பேக்ல கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதர்வைஸ் யூ ரெஃப்யூஸ் டு பை. ஒரு ஸ்கூல் வாசல்ல நிறைய நோட்டீஸ் கொடுக்குறான், எல்லாரும் வாங்கி அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க? இஃப் யூ வாண்ட் டு ரீட் வாங்கி படிங்க, அப்படியே வீட்டுல கொண்டு வந்து விலைக்கு போடுறதோட வச்சுருங்க. அதர்வைஸ் நீங்க தரையில இறக்க கூடாது, வாங்காதீங்க. ரெஃப்யூஸ், சில திங்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணும்போது இட் வில் சேவ் அவர் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் கான்செப்ட், இந்த ரெடியூஸ் பண்ணிட்டாலே நமக்கு ரீயூஸ்க்கு வேலை இருக்காது. ஆனா அந்த ரீயூஸ் விஷயம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருள் நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதுல படம்லாம் இருக்கும் பாருங்களேன், ஒரு இன்விடேஷன் இருக்கு, ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அது நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ளவர் பாட் வைக்கலாம், ஒரு சோப் பாக்ஸ் இருக்குன்னா ஒரு லெட்டர் ரேக் செஞ்சு வைக்கலாம், ஒரு பவுடர் டப்பா இருக்குன்னா ஒரு பென் ஸ்டாண்ட் செஞ்சு வைக்கலாம். லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இப்போ பாருங்களேன், இதுல வந்து ஒரு நோட் புக்கு, வெறும் நம்ம இன்விடேஷன், இதுதான் நம்மளுடைய பழைய நோட்டீஸ், ஒன் சைடு யூஸ் பண்ண நோட்டீஸ், ஒரு சைடு நம்ம பேக்கெட் போட்டு ஏதாவது யூஸ் பண்றதுக்கு. இதோட ஒர்த்து பாத்தீங்கன்னாக்க 10 ரூபாய் இருக்கும், 10 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம். பட் இதுல என்ன மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? நம்ம செஞ்சதை இட் இஸ் ஓன் பை அஸ். நம்ம பண்ணும்போது ரீயூஸ் பண்ணி புது ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கும் போது என்ன ஆகும்னா, அதை பார்த்துட்டு அம்மாவும் அப்பாவும் அங்க பாருங்க என் பொண்ணு தயாரிச்சது, என் பொண்ணு பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது பெரிய மகிழ்ச்சி வரும். அந்த ரிசல்ட் நமக்கு இன்னும் நம்மள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரீயூஸ் கான்செப்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் க்ளோசெட் இருக்கு பாருங்களேன், அந்த வாட்டர் க்ளோசெட் என்ன பண்ணணும்னா, நம்ம வாஷ் பேசினோட ஜப்பான்ல டிசைன் பண்ணிருக்காங்க. வாஷ் பேசின்ல கை கழுவும் போது அந்த தண்ணி வந்து இந்த ஃப்ளஷர் டேங்க்ல போய் சேவ் ஆயிடும். ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த தண்ணியே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ் டெக்னிக்கை நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணாங்க. அதனால என்ன பெனிஃபிட் தெரியுமா டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களோட கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும், நிறைய புது ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். நீங்க நிறைய விஷயங்கள் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். தேவையில்லாம ஒரு பொருளை சும்மா ஒரு அட்டைப்பட்டியை தூக்கி போடுறதுக்கு, சார் சொன்னார் இல்லையா, ஊதுபத்தி, அதை வந்து அதுல இருக்கிற அந்த வாசனையை கூட அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளோட வேல்யூ தெரியாம நம்ம அதை தூக்கி போட்டுட்டு இருக்கோம். நம்ம தூக்கி போடாம அதை இன்னொரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். மேக் கிரியேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட்டிவ் ப்ராடக்ட்ஸை நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு நோட் புக்கு, இந்த மொய் கவர் செய்யலாங்க. இன்விடேஷன் இருக்கு இல்லையா, பியூட்டிஃபுல்லா கொண்டு வராங்க இன்விடேஷன், அதெல்லாம் அழகா ஒட்டி ஒரு மொய் கவர் கிரியேட்டிவா கொண்டு வந்தோம்னாக்க அழகா அந்த ₹1 நம்ம ஸ்பெண்ட் பண்றது தப்பு இல்லைங்க. அதை நம்ம பண்ணும்போது டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப வந்து அது உங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க செஞ்ச ஒரு ப்ராடக்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதே சமயம் இந்த ரீயூஸ் டெக்னிக்ஸ்ல என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவையில்லை, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கிவிங் டு அதர்ஸ், டொனேட் ஃபுட், க்ளோத்ஸ், உங்க யூஸ் பண்ணாத ஷர்ட் உங்க தம்பி போட, நீங்க அண்ணன் யூஸ் பண்ண தம்பி போடலாம், அக்கா யூஸ் பண்ண தங்கச்சி போடலாம். அங்க 2 பேருக்கு ஃபிட் ஆகலைன்னு அதை 3ஆவது ஆள் யூஸ் பண்றதுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு டூப்ளிகேட் புக் இப்ப எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஃபுட்டு இப்ப நம்ம தீபாவளி பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு எல்லாம் 10 நாள் கழிச்சு முறுக்க வீட்டுக்கு எடுத்து போவோம். ஏன்னா நம்மளால சாப்பிட முடியலன்னா கொண்டு போய் அடுத்த ஆள் கொடுக்கணும். ஆனா எப்ப கொடுக்கணும் தெரியுமா? நல்ல கண்டிஷன்ல இருக்கும்போது கொடுக்கணும். ஒரு ஃப்ரெண்டோட ஃபுட்டு ஷேர் பண்ணணும், நம்மளால சாப்பிட முடியலன்னா கொடுக்கக்கூடாது. முதல்ல அவனுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். நம்ம முன்னோர்கள் அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா காக்காய்க்கு சாம் போட்டுதான் எல்லாரும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம டொனேட் ஃபுட் நல்லா இருக்கும்போது கொடுங்க, வீணா போன ஃபுட்டை யாரும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி க்ளோத்ஸ் உங்களுக்கு ஃபிட் ஆகல, அந்த ஷர்ட்டை யாருக்கா கொடுக்க விரும்புறீங்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நீட்டா வாஷ் தி க்ளோத், நல்லா அதுல பட்டன் எல்லாம் போயிருந்துன்னா அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுங்க, பண்ணிட்டு அழகா அயன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணி நீட்டா கொண்டு போய் நம்ம அன்பு சுவர் நெய்வேலியில கூட இருக்கு இல்லையா, அதுல வைக்கும் போது ஒரு பையில வச்சு அடைச்சு வைக்க கூடாது. நம்ம அழகா அதை பார்த்தாலே நம்மளே எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி அழகா நல்ல கண்டிஷன்ல இருக்கிறத மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதே சமயம் டூப்ளிகேட் புக்ஸ் நம்மகிட்ட திருக்குறள் புக் நிறைய இருக்கும், ஃபிளக்ஸ் டேபிள் இருக்கும், ஒரு 4 இருக்கு, நமக்கு தேவைப்படல, நமக்கு 2 தான் தேவைப்படும்னா 2 புக்கை எத்தனையோ ஸ்கூல்ஸ்ல கொண்டு போய் ஹேண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற பேனா நமக்கு எக்ஸஸ்ன்னு நம்ம ஒரு தனியா ஒரு பாக்ஸ் வீட்டுல கிரியேட் பண்ணுங்க, அதுல கொண்டு போய் வைங்க. நமக்கு தேவையில்லைன்னு நம்ம டிசைட் பண்ணி 1 மந்த் வச்சு பாருங்க. உங்களுக்கு தேவைப்படலைன்னா அந்த பொருள்லாம் பேக் பண்ணி அழகா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அப்பாவோட ஒரு ஆஃப் அன்னைக்கு போய் ஒரு ஐ மீன் ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு நீங்க கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை அவங்க தே வில் டீச் குட். ஓகே, பண்ணலாமா? நம்ம எத்தனை பேர் செருப்பே இல்லாம நடந்து போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு நம்ம we should donate our properties. அது கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் அருமையா இருக்கும். நெக்ஸ்ட் சார்.
ரீசைக்கிள். ஒரு பொருளை ரெடியூஸ் பண்றோம், ரீயூஸ் பண்றோம். ரீசைக்கிள்னா என்னன்னா, இந்த ரீசைக்கிள் என்ன சொல்லுது, அடுத்த ப்ராடக்டோட ரா மெட்டீரியலா அதை உருவாக்குது. ஒரு பேப்பர் பாத்தீங்கன்னாக்கா நீங்க இப்ப டிஸ்போசபிள் கவர்லாம் இல்லைன்னும் போது பேப்பர் கவரா பிளான் பண்றாங்க. ஸோ அந்த பேப்பரை தூக்கி எறியக்கூடாது, நம்ம அழகா பேக் பண்ணி நம்ம அந்த விலைக்கு போடுறோம். வீட்டு வாசல்லே அந்த வாங்கிக்கிற ஆள் இருக்கான், இல்ல கடையில கொண்டு போய் போடலாம். அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் மூடி, ஒரு பாட்டிலோட மூடி கூட டஸ்ட்பின்ல போடக்கூடாது. அதை எடுத்து தனியா நம்ம ஸ்டோர் பண்ணி ரீசைக்கிள் பண்ணும்போது அது இன்னொரு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றோம். அந்த ப்ராடக்ட் வேஸ்டா போய் மண்ணை போய் பொல்யூட் பண்றதுக்கு பதிலா அது இன்னொரு ப்ராடக்டா மாத்துறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். வீட்டுல இருக்கிற ஃப்ரூட்ஸ் தோல், வெஜிடபிள் தோல்ல ஒரு சின்ன டஸ்ட்பின் வாங்கி அதுல போட்டு வச்சுட்டு எவ்ரிடே நீங்க வளர்க்குற செடி கிட்ட கொண்டு போய் போட்டு அதை உரமாக மாற்றலாம். ஓகேயா? ரீசைக்கிள் டெக்னிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக். நெக்ஸ்ட் சார். ஸோ லாஸ்ட் கிளாப் தாட்ஸ். கடைசியா நம்ம என்ன பத்தி பேசுறது தெரியுமா? இப்ப நம்ம அழகா பேசினோம். என்ன மினிமலிசம்னா என்ன, அந்த மினிமலிசம் எப்படி நமக்கு சேவிங்ஸ் கொடுக்குது, ஒரு ப்ராடக்டா எப்படி புதுசா நம்ம தயாரிக்கிறதுனால என்ன எப்படி எல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றோம், என்விரான்மெண்ட் ஹெல்ப் பண்றோம்லாம் பார்த்தோம் இல்லையா? அதை என்ன பண்ணலாம்னா, ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்டார்ட் நவ். நாளையிலேருந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். செஷன் முடிஞ்சதுல இருந்து யூ ஷுட் ஃபாலோ இட். இப்ப போய் நீங்க லஞ்ச் சாப்பிடும் போதுலேருந்து நீங்க இந்த ஃபுட் வைக்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு இதை கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண, சின்னதா ஆரம்பிங்க. நெக்ஸ்ட், ஈச் ரிசல்ட் வில் பில்ட் கான்ஃபிடன்ஸ். ஒரு இதனால ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டை பார்த்து நம்ம ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா எவ்வளவு ஜாலி இருக்கும் இல்லையா? நல்லா கஷ்டப்பட்டு படிச்சப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதே மாதிரி இந்த மினிமலிசம் ஃபாலோ பண்ணும்போது அதுல இருந்து ஒரு சேவ் பண்ணிட்டோம், ஒரு மணி சேவ் பண்றோம், அம்மா இதனால நான் ஒரு 10 ரூபாய் சேவ் பண்ணேன், அந்த சந்தோஷம் நமக்கு அடுத்தடுத்து ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட், ஓவர் த நைட். இப்ப பாத்தீங்கன்னா 6 பேக் வேணும், போய் ஜிம்ல போய் பண்ணிட்டு உடனே வயிற்று தொட்டு பார்த்தா 6 பேக் வருமா? வராது. ஒரு 6 மாசமாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான் 6 பேக்ஸ் வரும். அதே மாதிரி ரிசல்ட்ஸ் ஓவர் த நைட் வரவே வராது. இன்னைக்கு பண்ணீங்கன்னா ஒரு லாங் டைம்ல பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மினிமலி சொல்ல ஒன்றும் வேலை செய்யலப்பா, சேவிங்ஸ் எல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுப்பா அப்படின்லாம் பண்ணிடக்கூடாது. இட் வில் டேக் தேர் ஓன் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால யூ வெயிட் அண்ட் ஃபாலோ, அதை விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் சார், ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். எப்பவுமே நம்ம ஃப்ரீயா இருக்கோம்னா ஓடி போய் செல்ல பாக்குறோம், டிவியை பாக்குறோம், அதெல்லாம் பாருங்க. யூ அலாட் டைம் ஃபார் தட். நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம். அம்மா கூட போய் சமைக்க கத்துக்குங்க. ஆம்பளையா இருந்தா கூட சமைக்க கத்துக்கலாம், டீ போட கத்துக்குங்க. அம்மா கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அப்பா கூட சந்தைக்கு போங்க. எப்படி ஹவு டு பார்கெயின், எப்படி அப்பா அந்த 10 ரூபாய் காய்கறியில எப்படி 2 ரூபாய் மிச்சப்படுத்துறாரு. யூ லேர்ன் சம்திங். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், தம்பி கூட, அண்ணன் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சார், லிவ் வித் லிவிங் திங்ஸ். நிறைய பாத்தீங்கன்னா தோட்டத்துல ஒரு செடி போடுங்க, அந்த செடியில இருந்து வர ரிசல்ட்டை பாருங்க. எவ்வளவு ஒரு ஆசையா இருக்கும். ஒரு வெண்டைக்காய் எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுத்து சாம்பார்ல போட சொல்லுங்க, அதுல எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஒரு குருவிக்கு அரிசி போடுங்க. உங்களுடைய டைமிங் பாத்தீங்கன்னா பட்ஜெட் பண்ணி இதுக்கு ஒரு டெய்லி ½ அன் அவர் ஒதுக்குங்க. வெளில அரிசி போட்டு அந்த அணில் சாப்பிட்றத, குருவி சாப்பிட்றத வேடிக்கை பாருங்க. யூ என்ஜாய். ஒரு லிவிங் திங்ஸோட வேலை பார்க்கும்போது, ஒரு செடி நட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா இலை விடும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு எதுலையுமே கிடைக்காது. மீடியால கேம்ல கிடைக்கிற மாதிரில இல்ல. இந்த சந்தோஷத்துல நீங்க யூ ஷுட் என்ஜாய். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனல் பாயிண்ட், ஷேர் திஸ் கான்செப்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? இப்ப என்ன பண்றோம்னா, நீங்க எல்லாம் பேசிட்டோம். எல்லாருமே இங்க இருக்கிற ஒரு 90-100 பேர் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன பண்ணணும்னா, உங்களோட கசின்ஸ் இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சேவிங்ஸ் பத்தி கான்செப்ட் சொன்னாங்க, மினிமலிசம் பத்தி கான்செப்ட் சொன்னாங்க, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்து இதை இப்படி பண்ணிருக்கேன் அப்படி பண்ணிருக்கேன். நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க அவங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட் வரும். அதனால உங்களால ஒரு 2 பேர் மாறினாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்ப ஃபர்தரா சேவிங்ஸை எப்படி எல்லாம் கொண்டு போகலாம், எப்படி எல்லாம் சேவிங்ஸ் பண்ணும், ஃபர்தரா இந்த செஷனை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி இந்த செஷனை நம்ம ஸ்ரீகாந்த் சார் சூப்பரா கன்க்ளூட் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய எப்படி சேவிங்ஸ் பத்தி அருமையான டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. உங்களை நீங்க கூட எழுதிக்கிறனா கூட எழுதிக்கலாம். தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார். தேங்க்யூ ரமேஷ் சார் ஃபார் தட் வண்டர்ஃபுல் ஐடியாஸ் ஆன் மினிமலிசம். ரொம்ப சிம்பிள் தான், பட் ஹவு எஃபெக்டிவ். நாம் மட்டும் பணம் சேவ் பண்ணுறது இல்லை, we are saving this earth, we are saving the society. So எல்லாரும் my request is from today let us all follow this
இதுல ஒரே விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். there is a research that was done in US. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்க, நம்ம இப்ப வாழற இந்த மாதிரி வாழணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஒரு பூமி பத்தாது, நம்மளுக்கு 3 பூமி இருந்தாதான் நம்ம இப்ப வாழற மாதிரி வாழலாம். ஸோ அது சஸ்டைனபிள் இல்ல. ஸோ we have to reduce all the wastage, we have to reduce pollution. அப்படி இருந்தாதான் நம்ம ஃபியூச்சர்ல நம்மளுடைய லைஃப் வந்து பெட்டரா இருக்கும். இதே இன்னொரு விஷயம், ஃபுட் வேஸ்டேஜ் பத்தி சொன்னாரு ரமேஷ் சார். ஜெர்மனில ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹோட்டல்ல சாப்பிட போனாங்க. ஹோட்டல்ல சாப்பாடு போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா they could not finish. அவங்க ஆர்டர் பண்ணதை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. அவங்க பில்லு பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அப்போ அந்த பில்லில் அவங்க பார்த்தாங்க ஆர்டர் வேஸ்டேஜ், ஃபுட் வேஸ்டேஜ் அப்படின்றதுக்காக தனியா ஒரு ஃபைன் போட்டிருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல. அப்போ என்னன்னு கேட்கும்போது, நான் தான் என் பணம் கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன உனக்கு என்ன பிரச்சனை, நான் வேஸ்ட் பண்றேன் இல்லை சாப்பிட்றேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவர் சொன்னாராம், சார் நீங்க பணம் கொடுத்தீங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தோம், ஓகே, பட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை வேஸ்ட் பண்ணும்போது அந்த வேஸ்டேஜ் உங்களுக்கு மட்டும் இல்லை, த ஹோல் சொசைட்டிக்கு அந்த வேஸ்டேஜ் ஆகுது. மணி பிலாங்ஸ் டு யூ, பட் தி ரிசோர்சஸ் பிலாங் டு தி சொசைட்டி அப்படின்னு சொன்னாரு. ஸோ let us be very conscious about our own self, about the society, and also about our universe. Okay, now moving on. ஸ்கிரீன்ல வந்து நீங்க 3 வேர்டு பாக்குறீங்க. earn அப்படின்னாக்க சம்பாதிக்கிறது, spend அப்படின்னாக்க செலவழிக்கிறது, save அப்படின்னாக்க சேமிக்கிறது. இப்போ இது எந்த சீக்வென்ஸ்ல நம்ம பண்ணினா கரெக்டா இருக்கும்? I want you to quickly tell me whether the sequence should be EPS, ESP, PES, whatever it is. எந்த சீக்வென்ஸை நம்ம பண்ணினாக்க கரெக்டா இருக்கும்? ESP, ESP, ESP. Okay, okay, SPE. Okay, okay friends. ஃபர்ஸ்ட் லாஜிக்கலி நம்ம முதல்ல ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணாதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை சேவ் பண்ணலாம். பட் அடுத்த ஸ்டெப்பு தான் இதுல ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னாக்க, ஏர்ன் பண்றோம், ஸ்பெண்ட் பண்றோம், மீறதை தான் நம்ம சேவ் பண்றோம். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், அதுல 9,000 ரூபாய் செலவாயிடுச்சு, மீதி 1000 ரூபாயை சேமிக்கிறோம். சில மாசங்கள் அந்த 1000 ரூபாய் கூட மீறது கிடையாது, நம்ம சேவ் பண்றது கிடையாது. பட் ஃப்ரெண்ட்ஸ், தி ரைட் வே டு டூ இட் இஸ், நம்ம ஏர்னிங்ஸ்லேருந்து first we have to set aside some money for savings and then only spend the rest of it. இது நீங்க இன்னிலேருந்து இந்த ஹேபிட் நீங்க கல்டிவேட் பண்ணீங்க. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்தா கூட 50 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னாக்க ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ நீங்க அது சேவிங்ஸா எடுத்து வச்சிருங்க, மீதி 30 ரூபாயோ செலவழிங்க. இந்த நீங்க சேவ் பண்ற அமௌண்ட் எவ்வளோ அப்படியே அக்யூமுலேட் ஆகி க்ரோ ஆகுது அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகே, சம் டிப்ஸ் for building a good habit. Okay, right from today. சார் நான் தான் ஏர்ன் பண்ணவே இல்லையா சார், இன்னும் எப்படி சார் நான் சேவ் பண்றது அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு போங்க, ஒரு டப்பா எடுங்க, அங்க இருக்கிற சில்லறை காயின் எடுத்து அந்த டப்பால போடுங்க. நிறைய நேரம் நம்ம கடைக்கு போவோம், ஒரு சில்லறை காயின் இருக்கும், இல்லை ஒரு 10 ரூபா நோட்டு இருக்கும், அதை எங்கேயாவது வைப்போம், அது அப்படியே மறந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரே டப்பா இல்லை ஒரு உண்டியல் கிடைச்சிது அப்படின்னாக்க, கிடைக்கிற கையில கிடைக்கிற எல்லா சில்லறை காயினு 10 ரூபா நோட்டு எல்லாத்தையும் அதுல எடுத்து போடுங்க. தட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி குட் பிகினிங். ஸ்டார்ட் ஏர்லி, ரைட் ஃப்ரம் டுடே. நான் வந்து 1995ல ஐ ஃபினிஷ் மை இன்ஜினியரிங். எனக்கு வந்து LNTல வேலை கிடைச்சிது. 1995ல மை ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் 6,000 rupees. 6,000 ரூபாய். 6,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும் முதல் மாசம். என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனாங்க, அன்னைக்கே அந்த 6,000 ரூபாயை செலவழிச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணினேன், அதுல 3,000 ரூபாயை சேவ் பண்ணினேன், 3,000 ரூபாயை தான் செலவழிச்சேன். அப்கோர்ஸ் நம்ம முதல் சம்பளம் வந்து இன்கம் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம், நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் முதல்ல ஒரு சேவிங்ஸ் எடுத்து நம்ம வச்சுட்டு மீதியை நம்ம செலவழிச்சோம் அப்படின்னாக்க நிச்சயமா நம்மளுக்கு அது ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகும். நான் அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேவ் பண்ண 3,000 rupees இன்னைக்கு மேபி இட் இஸ் ஒர்த் 70,000-80,000 rupees. பட் அந்த ஹேபிட் நான் அதில் கல்டிவேட் பண்ணது, இட் இஸ் ஹெல்பிங் மீ லாட் இன் மை லைஃப் டு. நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், இது ஆஃபன் வி கெட் கன்ஃபியூஸ். நீட்னா என்ன, வாண்ட்னா என்ன, வாட் இஸ் நீட் அண்ட் வாட் இஸ் வாண்ட்? நீட் இஸ் எசென்ஷியல்.
நம்ம உயிர் வாழறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ, உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், எஜுகேஷன், இதெல்லாம் நீடு. வாண்ட் அப்படின்னா என்ன? நம்மளுடைய ஆசைக்கு நம்ம என்ன வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வாண்ட். அப்போ நம்ம நீடுக்கு இன்னைக்கே செலவழிக்கலாம், வாண்ட முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடலாம், இல்ல டோட்டலா டிராப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we have to be clear. ஒரு செலவு பண்றோம், ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னாக்க வெதர் இட் இஸ் a நீட், நான் உயிர் வாழறதுக்கு அது தேவையா, இல்ல நான் ஒரு அடிப்படையான ஒரு டீசென்ட் லிவிங்க்கு அது தேவையா, இல்லை அது வாண்டா, என்னுடைய ஆசைக்காக நான் அதை வாங்குறேனா அப்படின்றத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். சோஷியல் டிஸ்டன்சிங் வித் லோன்ஸ். நீங்க உங்க தாத்தாவை கேட்டு பாருங்க. தாத்தா பாத்தீங்கன்னாக்க கேளுங்க, தாத்தா நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. சரிங்களா? 99% கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் கடன் வாங்குறதே ரொம்ப ரேரு. அதுவும் ரொம்ப தவிர்க்க முடியாத காரணத்துக்காக வேணா ஒரு கடன் வாங்குவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கார் வாங்கறதுக்கு கடன் வாங்குறோம், வீடு வாங்கறதுக்கு கடன் வாங்குறோம், ஒரு ஐபோன் வாங்கறதுக்கு கடன் கொடுக்குறாங்க, ஃபாரின் ஹாலிடேக்கு கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க நான் அதை விட நம்மள்ட்ட இருந்து அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறதான் கடன் கொடுக்குறாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வென் டேக்கிங் எனி லோன்ஸ். அது ஆரம்பத்திலேயே அந்த ஹேபிட் நீங்க கல்டிவேட் பண்ணீங்க. ஓகே, சில விஷயங்கள் நம்ம கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணணும். அது என்ன? ரீட்டைல் தெரப்பி. இப்போ நிறைய சிட்டிஸ்ல இது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது பணம் செலவழிச்சாதான் அவங்களால ஹாப்பியா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பொருள் வாங்கணும், இல்ல ஒரு சினிமா தியேட்டருக்கு போகணும், இல்ல ஒரு ஷாப்பிங்க்கு போகணும், இல்ல ஒரு ஹாலிடேக்கு போகணும், அந்த மாதிரி பணம் செலவழிச்சாதான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் வருது. அவங்க சந்தோஷமா இருந்தா செலவழிக்கணும்ன்றாங்க, வருத்தத்துல இருந்தா செலவழிக்கணும்ன்றாங்க, கஷ்டத்துல இருந்தா செலவழிக்கணும்ன்றாங்க. அப்போ செலவு, ஷாப்பிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ், அதுதான் அவங்களுக்கு ஒரு தெரப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம போய் லைஃப்ல மாட்டிக்க கூடாது. we have to be very careful about that. Entitlement. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் 10th, நான் ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் ஏன் இதை செலவழிக்க கூடாதா அப்படின்னு கேட்டாக்க சாரி, கூடாது. அச்சீவ் பண்ணதுக்காக செலவழிக்கணும். இல்ல இன்னாருடைய சன்னுனா, எங்க அப்பா டிஜிஎம், நான் ஏன் கார்ல போக கூடாது, இல்ல எங்க அப்பா சிஜிஎம், நான் ஏன் பிளைட்ல போக கூடாது அப்படின்றது இட் இஸ் நாட் வேலிட். சார் ஏற்கனவே சொன்னாரு, வாரன் பஃபெட் 1965 வாங்கின வீட்டுல தான் இன்னும் இருக்காரு. அவர் ஒரு சாதாரண கார் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் நாராயணமூர்த்தி, அவரு எக்கானமி கிளாஸ்ல தான் ஃபிளைட்ல போறாரு. அவங்க வீட்டு டாய்லெட்டு அவரே தான் கிளீன் பண்ணிக்கிறாரு. ஸோ அச்சீவ்மெண்ட்டோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ இட் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் டு ஸ்பெண்ட் மணி. பியர் ப்ரெஷர். அப்பா என் கூட இருக்கிறவன் அந்த ஃபோன் வாங்கிட்டான்ப்பா, இல்லை என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த கார் வாங்கிட்டாங்கப்பா, நாமளும் வாங்கணும்ப்பா. ஸோ இந்த மாதிரி மற்றவங்க நம்ம பேர்ல ப்ரெஷர் போடுறதுனால கூட நம்ம நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியதா இருக்கு. ப்ளீஸ் பி வேர். நாளைக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் பக்கத்துல இருக்கிறவங்களோ நம்ம ஃப்ரெண்டோ நம்மளுக்கு வரப்போறது இல்லை. we are responsible. So whenever we take a decision, நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சால், am I acting responsibly? Please ask this question to yourself. Am I acting responsibly? This is the most important question that we have to take away from this session. Am I being responsible to myself? Am I being responsible to my family? Am I being responsible to the society? And am I being responsible to the earth? இந்த 4 விஷயங்கள் நம்ம பார்த்து தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும். செலவழிக்கிறது அப்கோர்ஸ் உங்க பணம் தான், பட் அகைன் ரிசோர்சஸ் பிலாங்ஸ் டு எவ்ரிவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், there is a club called 99 Club. யாரெல்லாம் இதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு குயிக்கா இது பண்ணுங்க. if you want to join, you text me yes, yes. Do you want to join this club, 99 Club? How many of you want to join this 99 Club? Yes, 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 yes. Friends, இந்த 99 Club என்னன்னே தெரியாம நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த 99 Club என்னன்னே நான் இன்னும் சொல்லல. சரியா? அதுக்குள்ள there is only one question. Subhashri, very good. What is it அப்படின்னு கேட்டிருக்கீங்க. Excellent. I will tell you what 99 Club is. ஓகே, ஒரு ராஜா இருக்காரு, ஒரு நல்ல ஒரு நாடு நடத்திக்கிட்டு இருக்காரு, ஆண்டுகிட்டு இருக்காரு.
அந்த ராஜா வந்து அந்த ராஜாவுடைய பேலஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன குடிசை இருக்கு. அந்த ராஜா டெய்லி காலையில பாப்பாரு அந்த ஜன்னல் வழியா, அந்த குடிசையில இருக்கிற மக்கள் எல்லாம் பாப்பாரு. அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவர் ஒரு சின்ன விவசாயி தான் அவரு. அவருடைய மனைவி குழந்தைகளோட அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பாப்பாரு ராஜா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் வந்து இவ்வளோ இந்த நாட்டுக்கே ராஜா, இவ்வளவு பணங்காசு என்கிட்ட இருக்கு, ஆனா என்னை விட இவங்க சந்தோஷமா இருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. உடனே மந்திரியாரை கூப்பிட்டு கேட்கிறாரு, அது எப்படி அந்த குடும்பம் என்னை விட சந்தோஷமா இருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மந்திரி என்ன சொல்றாரு, நீங்க 1 மாசம் பொறுத்துக்குங்க ராஜா, நான் இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. 1 மாசம் டைம் ஓட்டிடுது. அப்புறம் மறுபடியும் அந்த ராஜா பார்க்கும்போது அந்த குடும்பம் அந்த பழைய சந்தோஷம் இல்லை. அவங்களுக்குள்ள சண்டை இருக்கு, சோகம் இருக்கு, வருத்தம் இருக்கு. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆச்சு, ஏன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மறுபடியும் அந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன ஆச்சு, ஏன் அந்த ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அந்த மந்திரி சொல்றாரு, அது ஒன்றும் இல்லை ராஜா, நான் ஒரு நாள் நைட்டு போய் அந்த வீட்டு வாசல்ல 99 கோல்டு காயின் இருக்கிற பேக்கை நான் வச்சுட்டு வந்தேன். எவ்வளோ? 99 கோல்டு காயின்ஸ் அந்த பேக்ல போட்டு அவர் வாசலுக்கு அவருடைய என்ட்ரன்ஸ் டோருக்கு நேர நான் வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில அவர் எழுச்சி வெளியே வந்தாரு. இந்த பைய பார்த்தாரு, கோல்டு காயின் இருந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல. உள்ள எடுத்துட்டு போய் எண்ணி பார்த்தாரு. எண்ணி பார்த்ததுல 99 கோல்டு காயின் தான் இருந்தது. அவருக்கு ஒரே அன்னிலேருந்து ஒரே கவலை, வருத்தம். அந்த 100வது காயின் எங்க போச்சு? 99 காயின் தானே இருக்கு, அந்த 100வது காயின் எங்க போச்சு, தொலைஞ்சிடுச்சா, என்ன ஏதுன்னு அவருக்கு ஒரே வருத்தம். உடனே அன்னிலேருந்து அந்த 100வது காயினுக்காகவே அவரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த 100வது காயினுக்காக ஒர்க் பண்ணும்போது அவருடைய சந்தோஷம், நிம்மதி எல்லாமே மறந்து போச்சு. 99 காயின் இருக்கிறத வந்து அவர் பெருசா எடுத்துக்கல. அந்த மிஸ் ஆகிற ஒரு காயின் வந்து அவருக்கு அவ்வளவு பெருசா பட்டுது. அவருடைய லைஃபை அதை மாத்திடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் அந்த மாதிரி பண்றோமா? நம்மள்கிட்ட 99 விஷயங்கள் இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, அப்பா அம்மா இருக்காங்க, நம்மளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறாங்க, நிறைய நமக்கு செய்யறாங்க. ஆனாலும் நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கா. அந்த 100வது காயின் தான் நம்மள பாதர் பண்ணுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். நம்ம இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பெருசாவே எடுத்துக்கல, நம்ம இல்லாத விஷயத்த ரொம்ப நினைச்சு வருத்தப்படுறோம். Now you tell me, do you still want to be this part of 99 Club? Message me yes or no. No? 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 Never? Great. Great. Okay, friends. That was a lovely interaction that I had with you. Yes, never get into this 99 Club. Always be happy with what you have. நம்மள்கிட்ட இல்லாத விஷயங்கள் நிறைய இருந்தா கூட நம்மள்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. With this, I conclude my portion of the session. It was wonderful interacting with you. Had a lot of responses. A warm good afternoon to one and all. First of all, I wish to express my gratitude to the Vision Plus team for giving me this opportunity to propose vote of thanks. Our sincere thanks to the faculties of today's session, JC, HGF and Ramesh, VP Training, and JC, HGF, Srikanth, VP Business, for their excellent interaction-oriented training session on minimalism and savings. Thank you very much.